அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்கு குரு புதன் கிரக சேர்க்கைகள். இது எப்போ ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா 5/8/2026 உச்ச குரு கூட இந்த ரிஷபத்துக்கு ஒரு யோகாதிபதியான புதன் இணைய போகிறாரு. இந்த பலன்கள், இந்த டிரான்சிட் பீரியட், தற்காலிகமான இந்த பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, என்ன விதமான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இதனால் என்ன ஒரு வாழ்வியல் மாற்றங்கள் நடக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருங்கிறவர் யார்? பிரகஸ்பதி. ஸோ பொன்னவன் சொல்லக்கூடிய ஒரு குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மீண்டும் வெளியே வந்துடலாம். ஒரு பிறந்த கால ஜாதகத்தை பார்க்குறோம். ஸோ குரு நல்லா இருக்குங்க, இன்னைக்கு இல்லைனாலும் 4 பேர் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு தைரியமாக ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம்னா அங்கே குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான குரு வாழ்க்கையில் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா விஸ்டம், பிளெஸ்ஸிங்ஸ். நிறைய குறைகள் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அங்கே குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். உழைப்புக்கு உண்டான பலன் நேரடியாக கிடைக்கும். கஷ்டத்துலேயும் நான் ராஜா மாதிரி வாழ்கிறேன் அப்படியே எனக்கு தெரியுது, படிப்படியாக ஒரு க்ரோத் ஆகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அங்கே குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எனக்கான நேரம் எப்போ வரும் அப்படின்லாம் வெயிட் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாவே ஒருத்தரை பார்த்து ஆதங்கப்படவோ இல்லை இது நமக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கவலைப்படவில்லை. நமக்கு வேணுங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் ஆதங்கப்படாமல் கிடைக்குது, நம்ம கம்மி முயற்சியிலேயே பெரிய அளவுக்கு நமக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே குரு தான் காரணம். ஸோ இந்த குரு இந்த புதனோட இணையும் போது எப்படி இருக்கும்? ஸோ 4 பேர் நம்மளை பார்த்து பார்த்தியாடா திடீர்னு எப்படி இப்படி வளர்ந்துட்டான், திடீர்னு எப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடு, பணம், இடம், காரு இதெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டான், எப்படின்னா இவனுக்கு மட்டும் ஒரு யோகம் இருக்குது. ஸோ நம்ம ஜாதகத்திலேருந்து எடுத்து பார்த்தா நல்ல ஒரு யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, சூரியன் செவ்வாய்ங்கிற 2 கிரக சேர்க்கை, அரசை ஆளக்கூடிய யோகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் சைலண்ட்டாக ஒரு யோகம் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இவனுக்கு எங்கேயோ அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குரு புதனும் 2 பேரும் சூப்பராக இருப்பாங்க, இல்லைதான் இங்கே சேர்ந்துருப்பாங்க. நிறைய மூல நூட்களில் இதை பற்றி பேசவே இல்லை. சைலண்ட்டான ஒரு யோகம். நம்ம ஜாதகத்தை பார்த்தா மேம்போக்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமாக இருக்கும். பட் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில விஷயங்கள் சிலருக்காகவே கடவுளால் பரிசளிக்கப்பட்டது தான் இந்த யோகம். இவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைலண்ட்டாக அப்படியே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பெருசாக ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க, பெருசாக ஒரு விஷயத்த பேசிக்க மாட்டாங்க. அழட்டிக்காத வெற்றி யாருக்குன்னா அது இந்த குரு புதன். ஒரே வார்த்தை தான், அழட்டிக்காத வெற்றி இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள். ஸோ புதன் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் குறிக்கக்கூடியது, கிராஸ்பிங் பவர். நான் பேசுறது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னா டக்குன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதோடைய உள்நோக்கம் இதுக்காக தான் இப்படி பேசுனாங்க, இந்த விஷயத்தை தான் அவங்க கன்வே பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி புரியக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். ஸோ இந்த புதன் வீக்காக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியல மறுபடியும் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் புரியல மறுபடியும் சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த புதன் வீக்கான இந்த மாதிரி. அப்போ அதே போல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கிராஸ்பிங் பவர் அப்படிங்கிறது சூப்பர். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு, இவங்களை ஜெயிக்கிறதுக்கு, கம்யூனிகேஷனில் பீட் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 கிரக சேர்க்கைகள் இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு எப்படி வேலை செய்ய போகுது, இதனால் என்ன நிறைகள் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க? குறைகள் இல்லை, நிறைகள் மட்டுமே தான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ இந்த ராசிக்கு எந்த ராசிக்கு நெகட்டிவ் சொன்னாலும் இந்த ரிஷப ராசிக்கு புதன் கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தன்மையே எந்த கிரகமும் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி 3ஆம் அதிபதி ஓட சம்மந்தப்பட்டு இந்த புதன் காம்பினேஷன் இருக்கும்போது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் யோகம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு யோகம் எப்போ செயல்பட போகுது, எந்த விஷயங்கள் எப்போ நடக்க போகுதுங்கிறது பிறந்த கால ஜாதகம் தான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அனைத்துமே கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ இந்த புதனால் இந்த குருனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குமா, எனக்கு ஒரு சேலஞ்சஸ் நான் மறுபடியும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ஒரு டைம் எப்போ வரும் அப்படின்னு தொடர்ந்து அமைதியாக போராடுறது. அமைதியான போராட்டம் யாரு? ரிஷபராசியான நீங்கள். சின்ன வயசுலேயே அதிக பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது நீங்கள் தாங்க. நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அது நீங்கள் கடைசியாக பிறந்துட்டோம், மத்தியமாக பிறந்துட்டோம், 2ஆவதாக பிறந்துருக்கட்டும், 3ஆவதாக பிறக்கட்டும், ஃபஸ்ட்டாக பிறக்கட்டும், குடும்ப பொறுப்பை சின்ன வயசுலேயே ஏற்றுக்கிட்டு ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் யார் பண்ணுவாங்க? எல்லாருமே செல்ஃபிஷாக தான் யோசிப்பாங்க. பட்
அந்த செல்ஃபிஷெல்லாம் தாண்டி ஒரு சாக்ரிஃபைஸ் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா இந்த ரிஷபராசி நீங்கள் தான். ஸோ நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸே இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனக்கு வெளியே வந்து ப்ரைஸும் ரெகக்னைசேஷனும் சீக்கிரம் கிடச்சிருது. ஏன் வேலை செய்கிற கூட இடத்துல கூட நான் பெரிய போஸ்டிங்கை ஈஸியாக அல்ட்டிக்காமல் வாங்கிடுவேன். என்னோடய பேர் சொன்னால் அந்த வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் இப்படி திரும்பி பார்ப்பாங்க. அப்படி இருக்கு என்னுடைய வேலையும் என்னுடைய பர்ஃபெக்ஷன். பட் வீட்டில் எனக்குன்னு ஒரு மதிப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு கௌரவம் இல்லை. நானே ஏனோ தானோன்னு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம். ஸோ இன்றைக்கி சுக்கிரன் நல்ல உச்சமான வீடுங்க. சாஃப்டான நேச்சர். தனக்கு என்ன அப்படின்னு யோசிச்சதை விட மற்றவங்க நலனை அதிகமாக யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்கள். ஸோ இதெல்லாமே உங்களுடைய குணம். இந்த குணம்னால நீங்கள் எப்படி சஃபர் ஆகிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் 2 நெகட்டிவ் இல்லை. வேலை செய்கிற இடத்துல கடுமையான ஹெக்டிக் என்விரான்மெண்ட்லேயும் எல்லாரும் இந்த ஆன் டைம் பர்ஃபெக்ஷனை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அந்த விஷயம் வெளியே போனால் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரிஷபராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் இதை ஸ்ட்ராங்காக பார்க்கணும்ப்பா, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கொடுத்த சம்பளத்துக்கு விட அதிகமாக உழைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்கு பொய் பேச தெரியாதுங்க, உண்மைதான். சாஃப்ட், சண்டை போட தெரியாது, சாஃப்ட். நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னதான் நீங்கள் எப்படி பழச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நல்லா பாருங்கள், யாராவது ஒருத்தர் உங்களுடைய உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன வயசுலேயே இருந்து இது ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குமா? இதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய குணம் தான் காரணம். ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையும் இந்த குணம் அதிகமாக செயல்படுது. வேலை செய்கிற இடத்துல கடுமையான தாக்கம். என்ன தாக்கம்? பொருளாதார ரீதியாக வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன சேலரி வாங்குறாங்க, என்ன க்ரோத், அது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் மனசு எங்கேயோ அலைப்பாங்க. அதே போல் நல்லா சம்பாதிக்கிறேன் மேடம், ஆனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரையும் வீடு வாங்க முடியல. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு பார்த்த ஜாதகம், அவருடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ஸோ அவருடைய லக்னம் வேறு, அவருக்கு நடக்கக்கூடிய காம்பினேஷன் தசா புத்திகளும் வேறு. நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 3 to 4 lakhs அவர் ஏர்ன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, சார் நான் உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து ஒன்றை பார்த்து பயந்துட்டு அதிகப்படியாக பயம் அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம் மேடம், எனக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது சார், சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது இது இல்லை அப்படின்னா. மேடம் 10 வருஷமாக, அதாவது அவருடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 34. ஸோ 10 வருஷமாக வேலைக்கு போகிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு வீடு இல்லை மேடம், என் பேரில் ஒரு காசு நான் சேமிக்கல மேடம். நீங்கள் சொன்னது 100% ட்ரூ. நான் சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எட்டி பிடிக்காத முடியாத உயரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஸோ இதுக்கு என்ன காரணம்? பேசிக்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி எல்லாத்துக்கும் ஹெல்ப்பிங் பண்ணுறது, தனக்கு என்ன வேணுங்கிறது மறந்து. அவர் பாருங்கள் மேடம், என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவார், கேட்டால் பணம் கொடுத்துருவேன். என் தங்கச்சி ஃபோன் பண்ணுவாங்க, கேட்டால் பணம் கொடுத்துருவேன். திருப்பி கேட்கவே மாட்டேன், கேட்டாலும் அவங்க தர மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போன அவங்க நல்ல லக்ஸுரி லைஃபாக ஜாலியாக லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு போயிட்டு காரில் போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் கொடுத்த நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். நீங்கள் கெஞ்சுவீங்களா? ரிஷபராசி பரவாயில்ல வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய டைப்பு தான் நீங்கள். ஸோ இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள் இந்த கேரக்டரை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இனி எப்படி பாசிட்டிவான அவுட்கம் இதனால் வரப்போகுது நிச்சயமாக பார்க்கலாம். என்ன நடக்க போகுது வேலை சார்ந்த விஷயத்தில், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற வரையும் ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆடே இல்லை. ரிஷபம் வந்து ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு வெளி உலகம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படிங்கிறது தொடரும். அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நியூ ஸ்கில்ஸை வந்தால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு பயப்படாமல் எடுத்துக்கலாமா? ஏன் அதிகப்படியான பயம்? ரிஷபம்னாவே பயம்தான். ஸோ இந்த பயம் இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீரியட். இந்த டிரான்சிட் ஒரு பெஸ்ட்டாக ஒரு இலக்கை வச்சு அதை அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான டைம். ரெண்டாவது, திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இல்லை,
இன்ஃபேக்ட் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன் மேடம். இந்த லவ்வில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜில் இல்லை, நிறைய ஹேர்டில்ஸ் அப்படிங்கிற தேர்ட் பர்சனுடைய இன்டர்ஃபியர்னால நிறைய ப்ராப்ளம் வருது. அது எல்லாமே காலப்போக்கில் சரியாயிருமா? இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அமைதியாக இரு, அமைதியை படுத்து, ஒய்ஃபு தானே பரவாயில்ல பேசினா பேசிட்டு போகிறாங்க, ஒரு காமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய டைம் பீயிங். குரு எங்கே இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த இடத்த அமுத்துவார், தோஷத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தாமல் செயல்படுவார். அப்போ இத்தனை இந்த மேரேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து விட்ட தீயாக எரிஞ்சிட்டே இருக்கு. அதை அணைக்க முடியாமல் ஒன்று பேச போனாவே மறுபடியும் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்ன நாட்கள் தான் அதிகம். நிறைய ரீசெண்ட் டைமில் ஜாதகம், மேடம் என்னோட வீட்டுக்காரர் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற வார்த்தைகள் தான் ரிஷபத்துக்கிட்ட தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய டைமில் இந்த குரு புதன்னால உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. அதே போல் மேரேஜ் லைஃப்பில் தயாராகிக்கோங்க. காதல் திருமணத்துக்கு ஆல்ரெடி நாங்கள் பேசி வச்சிட்டோம் மேடம். ரிஷபமெல்லாம் லவ் பண்ணுன்னா சொல்லவே தேவையில்லைங்க. லவ்வுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ஸோ அந்த லவ்வில் மணி, ஸ்கில்ஸ் அதெல்லாம் ஓரம் கட்டி வை, விரும்பிட்டே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுதான் வந்து ரிஷபம். ஸோ அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் இந்த குரு புதனால் கை கொடுக்கும். அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைம். ஸோ அப்ரோச் பண்ணுறதுக்கும் தயாராக இருங்க. ஜாப் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்களாக கரியரில் க்ரோத் இல்லை, சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீரியடாக இருக்கும். அதே போல் ஒர்க் லோடு, அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் லோடு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வரக்கூடிய பணம் பத்த மாட்டேங்குது, எவ்வளோ பிஸ்னஸில் வெளியே வாங்கி போட்டாலும் பணத்தோடைய அவுட்கம் வெளியே எடுக்கவே முடியல, அந்த பண பிரச்சனையை சால்வ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ப்ராப்ளம், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி பிஸ்னஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு க்ரோத் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய டைம் பீயிங்காக இது நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 5ஆம் அதிபதி இந்த தொழில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புகழ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி 4 பேர்கிட்ட நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய டைமில் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிஷபத்தை பொறுத்த வரையும் அழுகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. இது எமோஷ்னலி ரொம்ப ரொம்ப வீக். அதனால் யார் முன்னாடியும் உங்களோட எமோஷனலை நீங்கள் காமிச்சிக்காதீங்க. நீங்கள் காமிச்சிக்காத வரையும் ரிஷபத்தை பொறுத்த வரையும் எப்பவுமே உங்களை யாரும் யூஸ் பண்ணிடவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. ஸோ யாரையுமே உங்களை யூஸ் பண்ண விட்டுறாதீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையும் இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸையும் ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய டைம் பீயிங் அங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. நம்ம இப்போ சொன்னது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள், டிரான்சிட், தற்காலிகமான டிரான்சிட். ஸோ பிறந்த கால ஜாதகம், நீங்கள் யார், இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்னுடைய டைம் எப்போ வரும், எனக்கான ஒரு நேரம் எப்போ, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.